ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி இந்த கட் ஒர்க் டிசைன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து அந்த ஃப்ளவர் மோட்டிவ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஃப்ளவர். சிங்கிளாக ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதை சுற்றி 6 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்குவோம். நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மார்க்கர் பென்சில். இது வந்து கிளாஸ் பெயிண்டிங் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நான் இந்த பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன். இது வரைகிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பெட்டல்ஸ் வந்து இப்படி கேப் விட்டு போட்டதுக்கப்புறமா இதோட 2 சைட்லேயும் ஒரு கொடி போடுற மாதிரி டிசைன் வந்து போட்டுக்குருவோம். அந்த கொடியில் வந்து 2 லீஃப் இருக்கிற மாதிரி போடலாம். சும்மா ரஃப் ஹேண்ட்லேயே போடுங்க. இந்த டிசைன் தான் நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாமே வந்து ட்ரேஸ் அவுட் பண்ண போகிறோம். இப்போது இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ண போகிறேன். நார்மல் நீடிலில் ஆரி கோல்டு ஜரி த்ரெட் வந்து சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். சிங்கிள் ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி கட் ஒர்க் பண்ண போகிறதுனால சிங்கிள் செயின் ஸ்டிச் வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது. அதனால் 2 செயின் ஸ்டிச் வந்து போடும்போது தான் ரொம்ப திக்னஸாக நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. போட்டு முடிக்கலாம். இப்போ ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து இந்த கொடியில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து கோல்டு பால் செயின் வந்து ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு லாஸ்ட்டாக காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விழுகவே விழுகாது. இந்த டிசைன் தான் நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாமே ட்ரேஸ் அவுட் பண்ணுறப்ப ரொம்ப சிம்பிளான டிசைன், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காகவும் இருக்கும். இதை ஒட்டினதுக்கப்புறமா ஊதுபத்தி இருக்கு இல்லையா, இது வந்து கொசுபத்தி வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதோட இது வந்து ரொம்ப சின்ன ஸ்பேஸாக இருக்கிறதுனால ஊதுபத்தி எடுத்துக்கோங்க. ஊதுபத்தியில் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த சென்டரில் உள்ள அந்த கிளாத்தில் மட்டும் வைங்க. ரொம்ப ஒட்டி வச்சிட்டிங்கன்னா செயினோடு சேர்ந்து பேர்ன் ஆயிரும். கொஞ்சம் கவனமாக செய்யணும் இந்த கட் ஒர்க் செய்கிறப்ப. இந்த மாதிரி சென்டரில் உள்ள ஸ்பேஸில் மட்டும் ஊதுபத்தி படுற மாதிரி செய்யுங்க. அப்பப்போ ஊதுபத்தி எடுத்து லைட்டாக ஊதி விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த கங்கு வந்து அமராமல் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம ஃபுல்லாமே வந்து ஹோல் வந்து போட போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனர் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அதோட சென்டரில் வந்து ஆஃப் பீடுன்னு சொல்லுவாங்க, அது வாங்கி அதோட சென்டரில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். அப்படி பண்ணுறப்ப நல்லா ஃப்ளவர் வந்து லுக்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கம் எல்லாம் காஞ்சதுக்கப்புறமா அந்த கோல்டு பால் செயின் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. அடியில் வந்து நம்ம வேறு கலர் கிளாத் வைக்கிறப்ப நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இந்த கிளாத் வந்து நம்ம நீடில் வச்சு நம்ம தைக்கிறப்ப அது வந்து ஸ்டிச் ஆயிரும். அதுக்கு முன்னாடி அதை வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ எவ்வளோ ஸ்பேஸுக்கு வந்து அந்த கிளாத் தேவையோ அவ்வளோ கம் போட்டு ஒட்டிக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.